நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணது. இது ஒரு சண்டே மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதாவது விளாக் பண்ண போகலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா. பக்கத்து ரூம் பசங்க, அந்த கேரளாவோட நேட்டிவ் பசங்க, ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கேரளாவில் வாட்டர் மெட்ரோ வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் மெட்ரோவா, அது என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் போய் பாருங்க தெரியும் அப்படின்னாங்க. சரி, அந்த பசங்கள்ட்டே ரூட் எல்லாம் கேட்டுட்டு புறப்பட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ஃபெர்ரி போட்டை ஃபஸ்ட்டு பிடிக்கணும், ஃபெர்ரி போட்லேருந்து தான் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போக முடியும் நீங்கள் தங்கியிருக்க இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபெர்ரியில் ஏறினோம். நேராக ஒய்பின் அப்படிங்கிற வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்குறப்ப நம்ம சென்னையில் பார்க்குற அந்த ட்ரெயின் மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தது. ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கேரளா ஸ்டேட் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை நம்மளுக்கு அட்ராக்ஷன் பிளேசஸாக தெரியுது. இந்த வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட 819 கோடி ரூபா செலவுல கேரளா கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இண்டோ ஜெர்மன் ஃபினான்ஷியல் கார்பரேஷனுடைய அக்ரிமெண்ட்ல கிட்டத்தட்ட 85 மில்லியன் அமெரிக்கன் டாலருடைய மதிப்புக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்டா சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட இ போட்ஸ் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த இ போட்ஸ் யூஸ் பண்றதுக்கான முக்கிய நோக்கமே பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. மற்ற போட்ஸ் எல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றதுனால இந்த வாட்டர் மெட்ரோல ஓடுற போட்ஸை எல்லாத்தையுமே பேட்டரியிலே இயங்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த வாட்டர் மெட்ரோ போட்ஸ்ல பயணிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த போட் ஃபுல்லா லக்ஸரியா வடிவமைச்சிருக்காங்க. கம்ப்ளீட் ஏர் கண்டிஷனரோட ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான டிசைன்ல உங்களுடைய பயணத்தை ரொம்ப இனிமையா சொகுசா போயிட்டு வர அளவுக்கு இதை டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த வாட்டர் மெட்ரோ கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ரூட்டுகளில் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒதுக்கிற ஒரே கேள்வி, இதில் பயணிச்சு போகிறதுக்கு காஸ்ட் என்ன? டூரிஸ்ட் போட்டை ஹையர் பண்ணி போகிற அளவுக்கு இதனுடைய காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. இது ஒரு நார்மல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் சென்னையில் ட்ரெயின் மெட்ரோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான காஸ்ட் தான் இதுக்கும். நமக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த ட்ரெயின் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த போட்டை உபயோகிக்கிறதா ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. தயவு செய்து லைக் அண்ட் ஷேர் செய்யும்.